மேடம் வணக்கம் மேடம். இந்த ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த பட்ஜெட்டின் போது பல புதிய அறிவிப்புகளை நிறைய அறிவிப்புகளை கொடுத்துட்டு போறாங்க. அது எல்லாம் நடைமுறைக்கு வருதா அப்படிங்கிறத குறித்து நாங்கள் பேசவே விரும்பலை நிஜமாலுமே. ஆனால் இந்த அவுட்லே ஸ்கீம்ஸில் எவ்வளோ ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க, அது வந்து வருடத்தினுடைய எண்டில் எவ்வளோ ரிவைஸ்டு பட்ஜெட்டாக மாறி இருக்குங்கிறத அரசாங்கம் கொடுத்துருக்குது. சரியா? இதில் நான் குறிப்பாக மன்ரேகா பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் 33வது அவுட்லே மேஜர் ஸ்கீமாக மன்ரேகாவை குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு காலாகாலமாக ஒதுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னா 83லேருந்து 86,000 கோடி ரூபாய் மட்டும்தான். சரியா? இந்த ஆண்டுக்கான நிதியாக மன்ரேகாவில் ஒரு 30,000 கோடி ரூபாயும், புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விபி கிராம் விக்ஷித் பாரத் கேரண்டி ரோஜ்கார் அஜீவிகா மிஷன், சரியா, அதுக்கு நீங்க 95,692 கோடின்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்ப ரெண்டும் சேர்த்தம்னு வச்சுக்கோங்களேன், 1,25,000 கோடி வருது. நீங்க எப்படி இவ்வளவு பணத்தை நீங்க எந்த காலத்திலயுமே ஒதுக்காத தொகையை நீங்க இதுல ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆனா இதுல 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் வேற வந்துருது. இதுல எப்படி நீங்க இந்த பணத்தை நீங்க, ஏன்னா இதுல வந்து இப்ப நீங்க மன்ரேகா ஸ்கீம் தான் வந்து இப்ப விக்ஷித் பாரத் ஸ்கீம், சரி, விபிஜி ராம்ஜி ஸ்கீம், இதுதான் அது. இப்போ வந்து நீங்க ரிவைஸ் எஸ்டிமேட்ல பாத்தீங்கன்னா அது 0ல இருக்கு. ஆனா மன்ரேகாவோட ரிவைஸ் எஸ்டிமேட் வந்து 88,000 கோடி. ஓகே, அதே பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் 95,692 விபி ராம்ஜி, அதே 30,000 மன்ரேகா. மன்ரேகா காம்பனன்ட் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்குள்ளத அவுட்லேவா கொண்டு வந்துட்டாங்க. இனிமே வர 26-27 விபி ராம்ஜிக்கு 125 டேஸ், 25 நாள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு நபருக்கும். அந்த இன்க்ரீஸ் ஆன தொகை இப்ப நீங்க இன்க்ரீஸ் ஆஃப் நம்பர், மோர் பீப்புள் ஆர் கோயிங் டு ஒர்க் அப்படியும் இருக்கும். ஆட்களும் மனித நாட்கள் அதிகமாகும், மேண்டேஸ் அதிகமாகும். அதிகமாகிறதுனால ஒதுக்கீடு அதிகமா பண்ண வேண்டிய கட்டாயம். இது இல்லாம 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும்போது சம்பளமும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால சம்பளம் இன்க்ரீஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெரிய விரிவடைந்த ஸ்கீமா மாறிடுச்சு. அதுதான் இதோட விளக்கம். வெறும் 88,000 கோடியா இருந்தது, இப்போ 1,25,692 கோடியா மாறி இருக்கு. எனக்கு நீங்க விளக்கத்தை இதுக்கு நீங்க சரியா சொல்லியே ஆகணும். நீங்க சொல்லி இருக்கிற விளக்கம் தப்பான இல்ல, கரெக்டான விளக்கம். நீங்க இன்னைக்கு ஒரு 250 ரூபாயோ 280 ரூபாயோ ஒரு பணியாளருக்கு நீங்க கொடுக்குறீங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வரவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா 360 ரூபா, சரி 300 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு ஒரு ஆவரேஜா வச்சா அதுல 40% மாநிலம் தான் கொடுக்கணும்ட்டு இந்த சட்டம் சொல்லுது. சரி, இத்தனை காலம் 125 நாளா மாறுது இல்ல, அந்த இன்க்ரீஸ் இருக்குல்ல, ஒரு ஆளுக்கு 25 நாள் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டாமா ஃபண்ட்? அதனால அந்த ஃபண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. 1,25,692 கோடியா மாறி இருக்கு. இது வந்து 88,000 கோடியில இருந்து 1,25,692 கோடியா விரிவடைஞ்சிருச்சு இந்த ஸ்கீம். சொல்லப்போனா இந்த ஸ்கீமுக்கு நிறைய அலாட் பண்ணிட்டாங்க, அதிகமா அலாட் பண்ணியிருக்காங்க. நாட்களும் 100ல இருந்து 125 டேஸ் ஆகுறதுனால ஒரு நபருக்கே 125 நாள் ஆனா அப்போ இத்தனை மேண்டேஸ், இத்தனை மனித வேலை நாட்கள் அதிகமாகுது இல்ல, அதுக்கு ஃபண்ட் ஒதுக்கணும் இல்லையா, அதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அவ்வளோ வந்துடும், அந்த ஃபண்ட் அதிகமாக தேவை. இந்த ஸ்கீம் பெரிய ஸ்கீமாக மாறுது நாங்கள் சொன்னப்போ நீங்கள் வந்து யாரும் நம்பலை. அதை வச்சு ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, இது மூடு விழா காண்றாங்கன்னாங்க, அது நாங்கள் இது நாங்கள். இப்போ பட்ஜெட்டில் புரிஞ்சு போச்சுல, 1,25,000 கோடி அலாட் ஆகிருக்குங்கிறத பட்ஜெட்டில் புரிஞ்சு போச்சு. 1,26,000 கோடி கிட்டத்தட்ட அலாட் ஆகிருக்குன்ட்டு இப்போ பட்ஜெட்டில் ப்ரூவ் ஆயிடுச்சு. இனிமே வந்து இந்த ஸ்கீமை மூடு விழா காண்றாங்கன்னு யாராவது பேசினாங்கன்னா அது மிகவும் தவறு. அதுக்கு தான் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடத்தி செம்மட்டி அடி கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து இவ்வளோ ஸ்கீம் அலாட்மெண்ட் அவுட்லேல கொண்டு வந்ததுனால மனித நாட்களும் அதிகமாகிறதுனால ஃபண்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஃபண்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டோம். 50,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 50,000 crore இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோம். அப்ப மனித நாட்களையும் அதிகப்படுத்தி இருக்கோம். இனிமே சம்பளமும் உயர்வதற்கான வாய்ப்புகள் வரும் இனிமே. சரி, இதுல வேற என்ன சிறப்பான அறிவிப்புகள் மேடம்? இது வந்து தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்ங்கிறது விரிவடைந்த திட்டமா மாறிடுச்சு. அதிக நாட்கள் வந்துருச்சு, 100ல இருந்து 125 நாளா மாறினால உள்ள அவுட்லே இன்க்ரீஸ் அது ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஐட்டம் 32, 33 இது ரெண்டும் சேர்த்து பார்க்கணும், ஜாயின் பண்ணி பார்க்கணும். அது ஒண்ணு.
அடுத்து கேளுங்க, உங்களுக்கு வேற எந்த ஸ்கீம் பத்தி தெளிவு வேணும்? அடுத்ததுல மக்களுக்கு நேரடியாக சென்று சேரக்கூடிய தொகை வந்து இந்த டைரக்ட் பெனிஃபிட் சிஸ்டம், கரெக்ட்டுங்களா? டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். ஓகே, இது யாருக்கு எந்த ஸ்கீம்ல போகுது அப்படின்னா, மானியமாக போகக்கூடிய தொகை பெரும்பாலானவர்களுக்கு வெறும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தான் போகுது. சரியா? அது எதுல இருக்குன்னு சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. 147 பாயிண்ட் நம்பர், மேஜர் அவுட்லே ஸ்கீம்ல 147. ஆமா, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு பாருங்க. நீங்க 2024-25ல இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான எல்பிஜி சிலிண்டர் மானியமாக நீங்க கொடுத்த தொகை வெறும் 375 கோடி மட்டும்தான். 1000 கோடி இல்ல 375 கோடி தான். இல்ல, அது 24-25 26 பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் 1500 கோடி. ஆனா ரிவைஸ்ட் எஸ்டிமேட் 1000 கோடியா குறைஞ்சு 500 கோடி குறையுது. 500 கோடி அதுல பேலன்ஸ் இருக்கு. இந்த ஆண்டு மீண்டும் 26-27க்கு 1500 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்? ஒரு 1500ல இருந்து மீண்டும் 1500க்கே வந்துருச்சு. மேடம், இது எவ்வளவாக இருந்ததுங்கிறது ஒரு முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான உங்களுக்கு தெரியும். இது 30,000 கோடி 36,000 கோடியா இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க எல்பிஜி சிலிண்டருடைய மானியத்தை வெறும் 1000 கோடியாக குறைச்சிருக்கீங்க. 1500 கோடி குறைஞ்சிருக்கு. வேற திட்டங்களுக்கு நிறைய டிபிடி போகுது. அதாவது விவசாய திட்டங்களுக்கு ஒரு விவசாயிக்கும் 6000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கிற திட்டம் வெறும் 63,000 கோடி ஒதுக்குறீங்க. அந்த 63,000 கோடி வந்துருது இல்லையா? அதுல பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய ஸ்டேட்ல மட்டுமே கிடையாது, கிட்டத்தட்ட 70-80% விவசாயிகள் பலன் பெறுகிறாங்க. உங்களுக்கு வந்து நான் கிளியரா ஒண்ணு சொல்றேன். பட்ஜெட்டோட சைஸ் என்ன? 53,47,000 கோடி பட்ஜெட்டோட சைஸ், டோட்டல் பட்ஜெட் சைஸ். அதுல மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுறது பை வே ஆஃப் டாக்ஸஸ், உங்களுக்கு டாக்ஸஸ் அண்ட் நீங்க 16வது ஃபினான்ஸ் கமிஷன் படி 40% தான், 41% தான் கொடுப்பாங்க. நீங்க எந்த மாற்றத்தையும் பண்ணல. நான் சொல்லி முடிச்சிடுறேன். 26-27 நீங்க எடுத்துக்கங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்சஸ் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர். அதுக்கு அந்த இதுல டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அது வந்து 26,20,769 கோடி. டோட்டல் பட்ஜெட் சைஸ் என்ன? 53.47 ஆச்சுங்களா? இது வந்து 26.21, கிட்டத்தட்ட 50% டெவல்யூஷன் ஸ்டேட்ஸுக்கும் யூடிஸ்க்கும் 50% டெவல்யூஷன் கொடுக்குறாங்க. 50% டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் படியே 41% தான் கொடுக்க முடியும். நீங்க எப்படி 50% கொடுப்பீங்க? 41% டாக்ஸஸ்ல அதர் ஸ்கீம்ஸ் எல்லாம் சேர்த்து 50% ஆயிருக்கு. இந்த 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 பேஜ் எடுத்து பாருங்க, உங்கள்ட்ட இருக்க பேப்பர்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. இதுல வந்து figures for devolution are estimates. இதுல வந்து total transfer to states and UT is 26,21,000 crore. ஓகேங்களா? இப்போ 50% devolution ஸ்டேட்ஸ்க்கு எங்க இருந்து எங்க வந்திருக்கு? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 2014 டெவல்யூஷன், டாக்ஸஸ் டெவல்யூஷன் 10% தான் பண்ணியிருக்காங்க. அப்ப ஜிஎஸ்டி ரெஜிம் வரல. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிம் வந்துருது 2017-18 ஜிஎஸ்டி ரெஜிம் வந்துருது. ஜிஎஸ்டி ரெஜிம் வந்ததுல இருந்து படிப்படியா 20%, 25%, 41% டாக்ஸஸ் டெவல்யூஷன் அண்ட் டோட்டல் டெவல்யூஷன் இப்போ 50% ஆயிடுச்சு. 50% வந்துருது. அப்போ டெவல்யூஷன் வெறும் 10% இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில. ஆனா இப்ப அது 50% மாறி இருக்கு டெவல்யூஷன் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ். சோ இதுதான் நம்ம பிளஸ் 10ல இருந்து 50% உயர்ந்திருக்கு. சோ இதை இப்படிதான் பார்க்கணும். இந்த 50-50ங்கறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. 41 பாருங்க, 41% வந்து டெவல்யூஷன் டு ஸ்டேட்ஸ் இன் டாக்ஸஸ், ஷேரிங் டாக்ஸஸ். மிச்சம் இருக்கிற 9% வந்து மத்த எல்லா கூறுகள் கீழ அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட் பை NDRF, NDMF, அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட் ஃப்ரம் NDRF, externally aided projects, grants, project loans, grants under proviso under article 275 of proviso 1 of the constitution, special assistance as loan to states for capital investment, special assistance under demand transfers to states, finance commission grants, இத மாதிரி நிறைய total transfer other than 1, 2, 3 இன்னும் other than categoryலயும் வருது. centrally sponsored schemes எல்லாம் பாத்தீங்கன்னா 50% தாண்டிடுது.
இது இல்லாம தான் இந்த டெவல்யூஷன் பார்ட்ட தனியா 50% எடுத்து வச்சுட்டு தான் நீங்க ஆர்மிக்கே கொடுக்குறாங்க. ஆர்மி நேவி இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்பு துறைக்கு நியர்லி அபவுட் 7 lakh crore கொடுத்திருக்காங்க. அந்த 7 lakh crore இந்த 50% 26 லட்சம் 27 லட்சம் கோடியை தனியா எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் வந்து 7 லட்சம் கோடி பாதுகாப்பு துறைக்கு தராங்க. ஸ்டேட்ஸுக்குள்ள தனியா எடுத்து வச்சுட்டு அப்புறம் 12,21,000 கோடி உங்களுக்கு வந்து தனியா நிதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் தனியா கொடுத்திருக்காங்க. அது இந்த 9% இது எல்லாமே வந்து பட்ஜெட்டோட ஒரு மிகப்பெரிய விரிவடைந்த ஒரு பார்வையோட பார்க்க வேண்டிய பட்ஜெட். ஓகே மேடம், ஓகே மேடம். ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக சிட்பியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு மூலதனத்தில் ஒரு 5,000 கோடி ரூபாயை பூஸ்ட் பண்ணது இந்தியன் கவர்மெண்ட். சிட்பி சிறு தொழில் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, அதுல இப்போ சார் சொன்னது வெறும் 10,000 கோடி ரூபாயை மட்டும்தான் இந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இது கடந்த பட்ஜெட்லயும் ஒதுக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பெரிய வேலை வாய்ப்புகளை அதிகம் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய துறையாக இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டாருக்கு வேற என்ன பண்ணியிருக்காங்க? எம்எஸ்எம்இ செக்டாரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபண்ட் டு எலிவேட் தான். அது இல்லாம லோன்ஸ் இருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், லோன்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் யார் வேணா லோன்ஸ் கொடுத்துறாங்க. அது இல்லாம தயவு செஞ்சு நான் சொல்றேன், அந்த செக்டாரை எலிவேட் பண்ற ஃபண்ட் தான் இந்த ஃபண்ட். லோன் வாங்குறத பத்தி பேசவே பேசாதீங்க. அத பேங்க் தான் கொடுக்குது, கவர்மெண்ட் ஒண்ணும் கொடுக்கல. இல்ல பேங்க்னாலும் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான குடுக்குறாங்க. கவர்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான குடுக்குறாங்க. அது இல்லாம எலிவேஷன் ஃபண்ட் தான் இது. இது நீங்க அப்படியே ஃபண்டை தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்படியே நடத்துறது கிடையாது. எலிவேஷன் ஃபண்ட் ஒரு பார்க்ஸ் அமைக்கிறது, எம்எஸ்எம்இக்கான பார்க்ஸ், அதுக்குனா வசதிகள் செஞ்சு கொடுக்கறது, இது மாதிரி திட்டங்களுக்கு தான் எம்எஸ்எம்இ ஃபண்ட் உங்களுக்கு அலாட் பண்றது. நீங்க சப்சிடியை பத்தி கேட்டீங்க. யூரியா சப்சிடி 1,16,805 யூரியா சப்சிடி. அது மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா அதுக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பல்வேறு நிதிகள் இப்ப 191 ஸ்கீம்ல பல்வேறு நிதிகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப அவர் சார் சொன்னாரு, நீங்க இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் பத்தி சொன்னாரு. தமிழ்நாடுக்கு 0.187% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா யூபிக்கு இந்த தடவை 3% குறைஞ்சிருக்கு. எதனாலன்னு சொல்லுங்க. ஏன்னா யூபி பாப்புலேஷன் 28 கோடி பாப்புலேஷன். இங்க 5 ஸ்டேட் சேர்ந்து தான் 28 கோடி. இருந்தாலும் யூபிக்கு வந்து -3% டெவல்யூஷன். ஆனா தமிழ்நாடுக்கு 0.187% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது காரணம் வந்து ஜிடிபி தான். ஜிடிபி ஒரு அந்தந்த ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபி அதுல growth கம்பேர் பண்ணி அந்த பேசிஸ்ல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. தமிழ்நாடுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னது இன்க்ரீஸ் ஆயிருக்கு? டாக்ஸ் டெவல்யூஷன் வரி பகிர்வு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன தடவையோட இந்த தடவை 0.187% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே யூபிக்கு 3% குறைஞ்சிருக்கு. பாப்புலேஷன் அவ்வளோ ஹையா இருக்கு. நம்ம 5 ஸ்டேட் சேர்ந்த பாப்புலேஷன் தான் யூபி. ஆனா யூபிக்கு -3% குறைஞ்சிருக்கு. நீங்க மாநில அரசுக்கு கொடுக்கிற நிதி பகிர்வு பத்தி இதுல பேசாதீங்கன்னு. ஏன்னா இந்த கவர்மெண்ட் இருக்கிற இடத்துல வேற யாராவது ஒரு குப்பம் சுப்பம் உட்கார்ந்தாலும் அது சட்டப்படி கொடுத்தா அதெல்லாம் அத பத்தி பேசாதீங்க. ஆகணும் சொல்றேன். நீங்க கொடுக்கலன்னு மட்டும் ஏன் சொல்றீங்க? கொடுக்காதவங்க வாங்கி இருக்கிற கடனே கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. கொடுத்ததா அப்ப கொடுத்தேன்னு சொன்ன யாரா இருந்தாலும் கொடுக்கணும்னு சொல்றீங்க. எதுக்கு நீங்க முரணா பேசுறீங்க? முரணா பேசாதீங்க. கடந்த 10 ஆண்டு காலமா ஜிஎஸ்டி பகிர்வு 7 லட்சம் கோடி தமிழ்நாடுக்கு. அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் 3 லட்சம் கோடி தமிழ்நாடுக்கு. மேடம் அது மாதிரி தமிழ்நாடுக்கு கொடுத்ததை ஏன் திரும்ப சொல்றீங்க? தமிழ்நாடு கொடுத்ததையும் சொல்லிட்டு இங்க பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் என்ன பாயிண்ட்ல இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. 102 7 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்குது. நீங்க இதெல்லாம் எம்எஸ்எம்இ குள்ள வருது. எல்லாம் சேர்ந்து ஒரு இது மாதிரி 20 ஸ்கீம் இருக்குங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க இத பாருங்க. இது ஒரு மேஜர் ஸ்கீம்ங்கிறதுனால தான் அரசாங்கம் சொல்லி இருக்கு மேஜர் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் 1500 கோடி இந்த பட்ஜெட்ல அலோகேட் பண்ணிருக்கீங்க. போன வெறும் 7 கோடி ரூபாயை செலவு பண்ணிருக்கீங்க மொத்த தேசத்துக்கும் சேர்த்து. எஸ்டிமேட்டட் அது அப்பதான் ஆரம்பிச்ச ஸ்கீம். அது ஜீரோல ஏன் இருக்குன்னா 26
அந்த ஸ்கீம் வந்ததே 25-26 கடைசியில தான் அந்த ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ்டு. இதான் மேடம் 26. அதான் 25-26 எண்ட்ல தான் அந்த 25ஓட எண்ட்ல தான் அந்த ஸ்கீமே இன்ட்ரோடியூஸ்டு. அதுக்கு இந்த ஆண்டு வரைக்கும் மார்ச் வரைக்கும் உள்ளது 7 கோடி. இனி வரக்கூடிய ஆண்டு 1500 கோடி. அப்படி பார்க்கணும் நீங்க. அதனால ரிவைஸ் எஸ்டிமேட்ஸ் வந்து 7 crores அப் டு மார்ச் வரைக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து அடுத்த வருஷம் எண்ட் வரைக்கும் 1500 கோடி. அது அப்படி 20 ஸ்கீம் இருக்குங்க எம்எஸ்எம்இக்கு. அத்தனை ஸ்கீம்லயும் அது பகிர்வு வரும். அதே மாதிரி நீங்க தமிழ்நாடுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்க. நீங்க ஏதோ கொடுக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க. இருங்க, ரேர் எர்த் மினரல்ஸ், ஹெல்த் மினரல்ஸ், அதுக்கான மையம். அது மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மேம்படுத்தப்பட்ட நேஷனல் ஃபைபர் ஸ்கீம் அது அமைக்கப்பட உள்ளது. அது மாதிரி நாட்டில் 3 பிரத்யேக பூங்காக்கள், அதுல வந்து இந்த ரசாயன பூங்கா, கெமிக்கல் பார்க் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. 3 தான் மொத்தமே, அது 1 தமிழ்நாடுக்கு வருது. அது மாதிரி 5 இதுக்கு எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கீடு. அது மாதிரி 5 மருத்துவ சுற்றுலா மையங்கள் நாட்டுல 5 தான், மொத்தம் 5 தான் அலாட்டட். அதுல 1 வந்து தமிழ்நாடுக்கு. பழவேற்காடு டாப்ல இருக்கிறது தமிழ்நாடு தான். நீங்க ஒண்ணு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவசியம் இல்ல வாங்கிட்டு அவசியம் இல்ல. தராதீங்க. பழவேற்காடு ஏரியில் பறவைகள், என்ன பேச விடுங்க அரவிந்த், நீங்க குறுக்க பேசாதீங்க. பழவேற்காடு ஏரியில் பறவைகள் சுற்றுலா தலம், தேங்காய் உற்பத்தியில் வளர்ச்சி, கொள்முதல் மையங்கள், தென்னை வளர்ப்பு திட்டம், அது மாதிரி கொக்கோ, இன்னும் பல்வேறு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ், ஆல்மண்ட்ஸ், நட்ஸ் எல்லாம் அதோட வளர்ப்பு திட்டங்கள். அது மாதிரி சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை அதிவேக ரயில்கள், ஆதிச்சநல்லூர்ல கலாச்சார மையம். இது இவ்வளவும் தமிழ்நாடுக்கு தான் அலாட்மெண்ட். இவங்க ஒண்ணுமே தமிழ்நாடு கொடுக்கலங்கிறாங்க. அது போக கீழடியில நீங்க வளர்ப்பு திட்டம், டால்பின் வளர்ப்பு திட்டம் எல்லாம் விட்டுட்டாங்க. இல்ல மேடம், தமிழ்நாட்டுல என்ன வந்து நடக்கிற விஷயம் நீங்க வித்தியாசமா ஒதுக்குறத சொல்லாதீங்க. இருங்க சார், அது மாதிரி கீழடியை பத்தி சொன்னாரு. கீழடியில நீங்க ஒழுங்கான எவிடன்ஸோட ப்ராப்பரா நீங்க சப்மிட் பண்ணுங்க. அந்த ரிசர்ச் பேப்பரை ஒழுங்கா சப்மிட் பண்ணல இவங்க. யாரு கீழடி ஆராய்ச்சி பண்ணது? தமிழ்நாடா, ஒன்றிய அரசு? தமிழ்நாடு தான் கேட்கணும். நீங்க ஒன்றிய அரசுடைய இது அது. நீங்க வந்து சார் நீங்களே கேளுங்க. அது ஒன்றிய அரசோட ஆராய்ச்சி. நீங்க பண்ண ஆராய்ச்சியோட ரிசல்ட் வெளியிடுங்க. கீழடி அது கிடையாது. அமர்நாத் யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபா? பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு ஆராய்ச்சி பேப்பரை சப்மிட் பண்ணிருக்கீங்க. அதை ஒழுங்கா சப்மிட் பண்ணுங்க. நாங்க இப்ப செய்யறது ஏஎஸ்ஐ செய்யறாங்க, ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே. அது அப்ரூவ் பண்றதுக்கு அதோட ப்ராப்பர் டேட்டாவை தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு தரணும். ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை வச்சு ஒரு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வச்சு ஒரு அரசியல் தான் நடக்குது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டம், அதை வச்சு ஒரு அரசியல் தான் பண்றாங்க. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஃபண்ட் ஒதுக்க ரெடியா இருக்காங்க. ஆனா மக்கள் போற வழிபாதையிலேயே இவங்க போட்டு கொடுப்பாங்க. மக்களோட வீடெல்லாம் இடிபடும். அது இடிபடாத வழியில நீங்க வழியை போட்டு கொடுங்க. கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் அது மாதிரி பாப்புலேஷனை கிரேட்டர் கார்பரேஷன், கிரேட்டர் மதுரை கார்பரேஷன் விரிவடைந்த பாப்புலேஷனை உள்ளடக்கி அதுக்குள்ள டேட்டாவை சப்மிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த மெட்ரோ ரயில் திட்டம் வரப்போகுது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தவற விட்டுறாங்க. கெபெக்ஸை பத்தி பேசுனீங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12,21,000 கோடி கெபெக்ஸ் அலாட்மெண்ட். டிஃபென்ஸ் கூட 7 லட்சம் கோடி தான். ஆனா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா அது அந்த முதலீடு என்பது தமிழ்நாடோட பங்கு அதுல இருக்கு. இந்த பட்ஜெட்ல மெட்ரோ ரயிலுக்கு ஏதாவது அறிவிப்பு இருக்குது? மெட்ரோ ரயில் திட்டம் இன்னும் அப்ரூவல் வரணும் இல்லையா? நீங்க அதை ரெடி பண்ணி கொடுத்தாதான் விட்டுருங்க மேம். இந்த ஸ்கீம்ஸ்ல இந்த 195ல 191ல 191 மெட்ரோ ரயிலுங்க எங்கயாச்சும் நீங்க 191ங்கிறது புதிய திட்டங்கள். மெட்ரோ ரயில் திட்டம் ஏற்கனவே நிலவில் உள்ள திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படும். அது வந்து அடிஷனல் ஃபண்ட், அது வரத்தான் செய்யும். அதே மாதிரி முதலமைச்சர் சொன்னதுக்கு இவர் சொன்னாரு நிறைய விஷயங்கள். அந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் 50% நிதி டெவல்யூஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும். அது நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன், இந்த பேப்பர்லயே காமிச்சேன், நீங்க பார்க்கணும். அது மாதிரி 16வது நிதிக்குழு அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு சீரமைப்பில் மாநிலங்கள் நிதி வருவாய் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு ஒன்றிய வரிகள் பங்கு 1200 கோடி அளவு கிடையாது, குறைக்கல, கூடி இருக்கு. அதான் டெவல்யூஷன். நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். ஜல்ஜீவன் மிஷன் சொல்றாரு. ஜல்ஜீவன் மிஷன்ல ரிவைஸ் எஸ்டிமேட்டர் சொல்றாரு. அவருக்கு சொன்னவங்க கரெக்டா அவங்களோட அசிஸ்டன்டோ இல்ல அவங்களோட ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் கரெக்டா சொல்லணும். ரிவைஸ் எஸ்டிமேட்டர் சொல்றாரு. ரிவைஸ் எஸ்டிமேட் 17,000 கோடி. ஆனா 26-27 பட்ஜெட்டரி எஸ்டிமேட் பி, அத பார்க்கணும். நீங்க பிஏ பார்த்தா அது 67,000 சில்லற கோடி.
எங்களுக்கு அது கணக்கு பாருங்க. தெரியலையா இல்ல எங்களுக்கு கணக்கு தெரியல நீங்க ஏமாத்துறீங்களா? CM க்கு கணக்கு தெரியல. மேடம், 67,000 கோடி பட்ஜெட் எஸ்டிமேட் போட்டு 17,000 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. இன்னும் 50,000 கோடி இருக்கு. எங்க இருக்கு? அது மறுபடியும் அடுத்த பயன்படும். மறுபடியும் எங்களுக்கு நான் ஏதோ பைத்தியமே ஆயிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்க பாருங்க. மேடம், இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இல்லங்க. ரிவைஸ் எஸ்டிமேட் சொல்றாரு. ஒரே ஒரு நிமிஷம். ரிவைஸ் எஸ்டிமேட் சொல்றாரு. மேடம், பட்ஜெட் எஸ்டிமேஷன்ல நீங்க 67,000 கோடியை போட்டுட்டு நீங்க ஏதோ சொல்லணும் நீங்க புதிய பட்ஜெட்டை கொண்டு வரும்போது நீங்க அதுல ரிவைஸ் பட்ஜெட்ல நீங்க வெறும் 17,000 கோடி தான் செலவு பண்ணிருக்கீங்க. நீங்க தான் கணக்கு காட்டியிருக்கீங்க. இனிமே உள்ள கேட்டா 50,000 கோடி தருவாங்கறீங்க. கூடுதலா 67,000 கோடி தருவோம் மறுபடியும். எப்போ? அது நீங்க ஜல் ஜீவன் மிஷன் பாருங்க. இதே 67,000 கோடி தான் முதல்ல வருஷத்துல தொடக்கத்துல சொன்னீங்க. அடுத்த ஆண்டு அது அலாட்டட். அத பாருங்க. ஆனா செலவு பண்றது 50,000 கோடி கம்மியா இருக்கு. ஐட்டம் 27 பாருங்க. ஐட்டம் 27ல பாருங்க, ஜல் ஜீவன் மிஷன், ட்ரிங்கிங் வாட்டர் மிஷன் 24 25ல 22,612 கோடி, 25 26ல 67,000 கோடி, 25 26 ரிவைஸ் எஸ்டிமேட் 17,000 கோடி, மறுபடியும் 26 27 பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் பிஇ 67,670 கோடி இருக்கும். போன தடவை விட அதிகமா அலாட்மென்ட். விஜயகாந்தி மேடம், இங்க பாருங்களேன். அத பார்க்கணும் நீங்க. அத வந்து குறைச்சிட்டீங்கன்னு ஏன் சொல்றீங்க? மேடம், ஒரு கோடி இருக்கு. மேடம், ஒரு ஆண்டினுடைய கணக்கு என்னன்னா இவ்வளவு செலவு பண்ணனும்னு கணக்கு போட்டோம். ஆனா இவ்வளவுதான் செலவா இருக்கு. இந்த வருஷம் இவ்வளவு செலவு பண்ணனும் கணக்கு போட்டுங்க. இதுதானே கணக்கு. அதான் அந்த செலவு பண்ணனும் கணக்கு போட்டுல கூட கொடுத்துருக்கோம்ல. கூட கொடுத்துருக்கோம்ல. அத போய் பாருங்க. பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் சொல்றாங்க. அதேதாசூரி கணக்கு மோசமா இருக்குது மேடம். மீண்டும் ரிவைஸ் எஸ்டிமேட்டே பேசுறாங்க. பட்ஜெட்டரி ப்ரொவிஷனை பேசுங்க. இதுக்கு அப்புறம் உள்ள பட்ஜெட்டரி ப்ரொவிஷனை பேசுங்க. மேடம், நீங்க இந்த அத விட்டுட்டு ரிவைஸ் எஸ்டிமேட்டே பேசுறாங்க. பாருங்க, முதலமைச்சரோட ஸ்டேட்மென்ட் ஃபுல்லாவே ரிவைஸ் எஸ்டிமேட்ல குறைக்கப்பட்டிருக்கு. எங்க குறைக்கிறாங்க? நடந்த ஸ்கீம் நிறைவடைந்தது என்னவோ பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் வந்து நியூ அடுத்த ஆண்டுக்கானது. ஓகே ஓகே ஓகே